Hello everyone, welcome to Wishfine Phone. நான் உங்க விஷ்வன். இன்னைக்கு நம்ம வீடியோல சுந்தர் பிச்சையோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி பார்க்க போறோம். ஸோ சுந்தர் பிச்சை கூகுளோடைய சிஇஓ அண்ட் ஆல்ஃபபெட்டோடைய சிஇஓ கூட. ஸோ கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் தெரியும், அவங்க நிறைய மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆல்ஃபபெட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கோங்க்ளோமெரேட் கம்பெனி. கூகுளோடைய ஃபவுண்டர்ஸ் தான் வந்து அந்த கம்பெனியை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுவுமே கிடையாது. கூகுளோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஆல்ஃபபெட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் இருக்குது. ஸோ கோங்க்ளோமெரேட் கம்பெனின்றது என்னென்னா பல கம்பெனியை ஓன் பண்ணி வச்சிருக்க ஒரு கம்பெனி தான் வந்து கோங்க்ளோமெரேட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கம்பெனி அவங்க வச்சிருக்காங்களே ஒரு சில கம்பெனி அது மூலமாக தான் வந்து ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ன்ற அந்த கம்பெனி தான் வந்து கூகுள் அண்ட் ஃபிட்பிட் இந்த மாதிரி பல கம்பெனி வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஆனால் ஆல்ஃபபெட் வந்து எந்த ப்ராடக்ட்டோ எந்த சர்வீஸோ வந்து அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் கூகுளாக இருக்கட்டும் ஃபிட்பிட்டாக இருக்கட்டும் அவங்க தான் வந்து ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல்ஃபபெட்ன்றது அது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கோங்க்ளோமெரேட் கம்பெனிக்கும் வந்து சுந்தர் பிச்சை தான் வந்து சிஇஓவாக இருக்காரு. ஸோ சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 1972 தமிழ்நாட்டில் இருக்க மதுரையில் பிறந்தாரு. ஸோ இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கோங்க்ளோமெரேட் கம்பெனியான ஜிஇசியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ இவருக்கு வந்து நல்ல எஜுகேஷனே வந்து இவர் கிடச்சிது. இவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டெக்னாலஜியில் வந்து ஒரு வித இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதனாலே வந்து அவர் வந்து சயின்ஸ் குரூப்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்தார். அவர் வந்து மெட்டலர்ஜி வந்து படித்தார். ஸோ மெட்டலர்ஜி எங்கே படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கோரக்பூரில். ஸோ அதில் வந்து அவர் பிடெக் வந்து அவர் பர்சியூ பண்ணார். அந்த ஐஐடி கோரக்பூரில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால வந்து அவருக்கு எண்ட் ஆஃப் தி இயர் ஒரு சில்வர் மெடலும் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச ஸ்காலர்ஷிப் வச்சு அவர் அமெரிக்காவில் இருக்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் அவர் படிக்க போயிருந்தார். அங்கே வந்து மெட்டீரியல் சயின்ஸில் வந்து டிகிரி பண்ணார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் இருக்க வார்டன் ஸ்கூலில் வந்து எம்பிஏ பர்சியூ பண்ணார். பர்சியூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயமான டைமில் இருந்தது. ஸோ அதனால் வந்து அவர் மிக்கன்சே அண்ட் கோன்ற ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கேயும் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் தான் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எமர்ஜிங் கம்பெனியாக இருந்துகிட்டு இருந்த கூகுள் கம்பெனியில் 2004 வந்து ஒரு எம்ப்ளாயியாக வந்து ஜாயின் பண்ணார். அங்கேயும் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் ஹெட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இதில் வந்து அவருக்கு ப்ரொமோஷன் வந்து கிடச்சிது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூகுளோடைய டூல் பாரை வந்து டெவலப் பண்ணுற டீமில் தான் இருந்தார். ஸோ அந்த கூகுளோடைய டூல் பார்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்ச் பண்ணுவோம்ல கூகுளில் அந்த சர்ச் பார் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு மைக் அதெல்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து நம்ம கூகுள் டூல் பார்னு சொல்லுவோம். ஸோ அந்த டூல் பாரை ஸோ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருந்த டைம். கூகுள் வந்து 1998 வந்து ஃபவுண்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து 2004 வந்து இவர் ஜாயின் பண்ணார். ஸோ அந்த டைமில் வந்து நான் சொல்கிறேன் அப்போ வந்து இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து இந்த டீமில் வந்து இருந்திருந்தார். ஸோ அந்த கூகுள் டூல் பார் வந்து எதுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அப்போ வந்து பாப்புலராக அந்த ப்ரௌசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸும் தான். ஸோ இந்த ரெண்டு ப்ரௌசர்லையுமே வந்து கூகுளை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் பாரை வந்து உருவாக்குற டீமில் சுந்தர் பிச்சை இருந்தார். அது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக அவர் செஞ்சார். ஸோ அதனாலே வந்து அடுத்த சில வருஷங்களில் வந்து அவருக்கு போஸ்டிங் கிடைச்சது. ஸோ எதில் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அப்போ அவங்களுடைய ப்ரௌசர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரௌசர் கிரியேட் பண்ணுற டீமில் வந்து அவர் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருந்தார். ஸோ அந்த டெவலப்மெண்ட் டீமில் வந்து சுந்தர் பிச்சை வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. ஸோ அந்த ப்ரௌசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் தான். ஸோ இந்த கூகுள் குரோம் ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் மொபைலில் வந்து அதிகமாக வந்து நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோ எதுவுமே வந்து மொபைலில் கிடையாது, கூகுள் குரோம் தான் இருக்குது. ஸோ ஆஸ் வெல் அஸ் நம்ம கம்ப்யூட்டரோ லேப்டாப்லேயோ எல்லாத்துமே வந்து கூகுள் குரோம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு நம்பர் 1 வெப் ப்ரௌசராக இருக்குது. ஸோ அந்த ப்ரௌசரை வந்து கிரியேட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பார்ட்டாக சுந்தர் பிச்சை இருந்தார். ஸோ கூகுள் குரோம் பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதனாலே வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது வந்து 4 வருஷம் தான். ஸோ 2004 வந்து அவர் கூகுளில் ஜாயின் பண்ணார். 2008 குரோம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போயே வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் தான் வந்து சுந்தர் பிச்சை இருந்தார். 2012 பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூகுளோடைய சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து ஆனார். அதுக்கப்புறம் வந்து அவர் கூகுள் அண்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் ப்ராடக்ட் சீஃபாக இருந்தார். ஸோ கூகுளும் அந்த மாதிரி பல கம்பெனி வந்து ஆண்ட்ராய்டை இப்போ டெவலப் பண்ணுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கூகுள், இன்டெல் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறாங்க. அதில் கூகுள் தான் வந்து ஒரு மெஜாரிட்டி பார்ட்டாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு சில டெவலப்மெண்ட் பண்ணிருந்தா அதுலேயும் வந்து ப்ராடக்ட் சீஃபாக வந்து சுந்தர் பிச்சை இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சைக்கு வந்து ஒரு சில ஆஃபர் வந்தது. அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஸோ
இந்த குரோம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அதில் வந்து சுந்தர் பிச்சை ஒரு மெயினான பாட்டாக இருந்ததுன்றது பல பேருக்கு அப்போ தெரிய ஆரம்பிச்சது. ஸோ சுந்தர் பிச்சை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ அந்த டைமில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இவருக்கு ஒரு ஆஃபர் தந்தாங்க. ஸோ எங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் சிஇஓவாக ஆக விரும்புறீங்களான்ற ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. பட் சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு போல, அவர் கூகுள்லே தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஒரு ப்ராடக்ட் சீஃப் இந்த மாதிரி பல ப்ரொமோஷன் கிடைச்சது. நல்லாவே வந்து கூகுளில் பல விஷயங்கள் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ ஆகஸ்ட் 2015 சுந்தர் பிச்சையை வந்து கூகுளோடைய சிஇஓவாக வந்து ஆக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய சர்வீசஸ் வந்து இப்போ எப்படி கூகுள் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சுந்தர் பிச்சை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூகுளோடைய ஃபவுண்டர்ஸாக இருந்த லாரி பேஜும் சர்ஜி பிரின்னும் வந்து ஆல்பபெட் கம்பெனி அப்பதான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெறும் கூகுள் மட்டும்தான் இருந்தது. ஆல்பபெட்ன்ற ஒரு கோங்க்ளோமெரேட் கம்பெனி இல்லவே இல்லைன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கோங்க்ளோமெரேட் கம்பெனின்றது என்னதுன்றது, ஸோ அந்த கம்பெனியை வந்து கூகுளோடைய ஃபவுண்டர்ஸ் வந்து அப்பதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சுந்தர் பிச்சை சிஇஓ இருந்தனால வந்து லாரி பேஜும் சர்ஜி பிரினும் கூகுள் விட்டு போயிட்டாங்கன்னு இல்லை, கூகுளோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல அவங்க இருந்துகிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்பபெட் கம்பெனியை வந்து அவங்க ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாரி பேஜ் தான் வந்து அதில் சிஇஓவாக வந்து இருந்தார் ஆல்பபெட் கம்பெனியில். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து லாரி பேஜ் வந்து நான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் போயிடுறேன்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சையை ஆல்பபெட் கம்பெனியோட சிஇஓவாக ஆக்குனாரு. ஸோ இந்த மாதிரி ஆல்பபெட் கம்பெனி மட்டும்தான் வந்து இந்த கூகுளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூகுளே வந்து ஆல்பபெட் கம்பெனியோட ஒரு சப்சிடரியாக தான் இருக்குது. ஸோ டோட்டல் கண்ட்ரோல் வந்து சுந்தர் பிச்சைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ சிஇஓவா அவர் ஆனார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2019 ஆல்பபெட்டோடைய சிஇஓ ஆனார். ஸோ இந்த மாதிரி பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே வந்து சுந்தர் பிச்சை இருந்தார். ஸோ அதனால தான் இப்போ கூகுள் ஆரம்பிச்சு சில வருஷங்கள் தான் வந்து ஆச்சு. ஸோ அதிலே வந்து இவர் ஒரு டாப்பான வந்து சுந்தர் பிச்சை இருந்தார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சுந்தர் பிச்சை செஞ்சார். ஸோ இவர் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அடுத்ததாக வந்து எதை பற்றி வீடியோ போடணுன்றது வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.